ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலும் நானும். இன்றைக்கி நாம் சம்மர் ஸ்பெஷல் அரிசி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஆட் பண்ணி 3 ஃப்ளேவரில் இன்றைக்கி பண்ணலாம். அதுக்கு முதல்ல 3 கப் அரிசி ஊற வச்சு நல்லா ஊறினதும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். நாம் அரைச்சி எடுத்த மாவை 3 பாத்திரத்தில் வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட், அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் அரைச்ச பேஸ்ட்டு ஒரு போர்ஷன் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிங்க் கலர் பீட்ரூட் ஃப்ளேவர் வத்தலுக்கான பேட்டர் ரெடி. அடுத்ததாக மின்ட் ஃப்ளேவர், ஒரு கைப்பிடி புதினா, அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இன்னொரு போர்ஷன் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், செகண்ட் ஃப்ளேவர் மின்ட்கான பேட்டர் ரெடி. அடுத்ததாக டொமேட்டோ ஃப்ளேவர், நல்லா பழுத்த தக்காளி, அது கூடவே வரமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் இது கூடயும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நாம் எக்ஸ்ட்ராவாகவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ஃப்ளேவரிங்காக இருக்கும். அவ்வளோதான், 3 கலரில் 3 ஃப்ளேவரில் பேட்டர் ரெடி. இதை நாம் டைரக்ட் சன்லைட்டில் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே சைஸில் இருக்கிற தட்டை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை கரண்டி அளவு மட்டும் மாவு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நீராவியில் வேக வச்சு எடுக்கணும். கரெக்டாக 1 நிமிஷம் வச்சு எடுத்தாலே இது வெந்து வந்துடும். இதோட ஓரங்களில் கத்தி வச்சு எடுத்து விட்டோம்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு காஞ்சி வந்துடும். அதே மாதிரி சைஸும் நமக்கு ஈவனாக கிடைக்கும். அவ்வளோதான், இதை தனித்தனியாக எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சிடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்த ஃப்ளேவரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நிறைய மாவு சேர்த்தோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் அரை குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நீங்கள் பிளேட் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் பிளேட்டில் எடுக்கும்போது அது சைஸ் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக பொரிஞ்சியும் வந்துடும். மின்ட் ஃப்ளேவரும் ரெடி. இதையும் தனித்தனியாக ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி டொமேட்டோ ஃப்ளேவரும் நாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக இப்படி ஒரே கிளாத்லேயே காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரே நாளில் நல்லா காஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்கிறதா இருந்தால் ஒரு கிளாத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து அதில் இந்த மாதிரி ஷேப்க்கு நாம் டைரெக்டாக அந்த கிளாத்லேயே நாம் ஊற்றி எடுத்துடலாம். அது நல்லா காஞ்சி வந்ததும் அந்த கிளாத்துலேருந்து நாம் தண்ணி தெளித்து ஒன்றா பிரித்து எடுக்கணும். இப்போ நாம் ரெடி பண்ணியிருக்கிற வத்தல் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டு பொரித்து எடுத்தால் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், நேச்சுரலான கலரில் நேச்சுரலான ஃப்ளேவர்ஸில் சூப்பரான வத்தல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.